நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு. நமக்கு வெறி வருமா வராத? இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறத ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கிறாங்க. தமிழன்னு இருந்தா நாங்கள் தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ள வந்துருவானே அப்படின்னு தான் அதில் ஐயா ராமசாமியிலிருந்து ஐயா வீரமணி வரை கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. அதானே சொல்கிறாங்க. அப்போ திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா எப்படி தலைமையேற்று வந்துச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? 30 ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு, 20 ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது. எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க. நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதியாத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க. என்ன கதை விடுறீங்க? ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு. மண்டிட்டா கூட பரவாயில்ல, குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு. இதில் சுயமரியாதை பேசிட்டு இருக்கிறீங்க. இதான் தன்மானமா? இதான் தமிழினத்தின் தலை நிமிர்வா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானே? கார் டயரை விழுந்து கும்பிடுறது. ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது 2 பேர் இருப்பாங்க. ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து, இன்னொரு மாமா திருநாக்கரசு. வேற யாராவது சொல்லுங்க, யாராவது? ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க மூத்த. மற்ற எல்லாம் இப்படித்தான்.